நமஸ்காரம். விஜய் ரவீந்திரன் மோட்டிவேஷன் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர். இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது கள்ளக்காதல் காம போதையிலே விழுந்த 38 வயது கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரம்மா. தாலி கட்டிய கணவனின் தாயார் என்றும் பாராமல் சொந்த மாமியாரையே போட்டு தள்ளி தூக்குல தொங்க விட்டு பிறகு மனசு அறுத்து மனசு வெறுத்து மனசு கேட்காம இப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்ற மாதிரி கள்ளக்காதலன் கூட தோழியோட போய் போலீஸ்ல சரண்டர். என்ன நடந்தது? கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலையில இருந்து நான் சொல்ற சம்பவம் நடந்தது எங்கேயும் ரொம்ப தூரத்துல என்ன கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெரும்பூர் என்ற ஊரிலே ராஜசேகர் வயது 42 பேடி ஹார்வெஸ்டர் என்று சொல்லக்கூடிய நெல் அறுவடை செய்யும் எந்திரம் இழுத்து தொழில் செய்து வருபவர். அவருடைய மனைவி ஆயுள் நட்சத்திரக்காரம்மா 38 வயது அமுல். ராஜசேகரின் தாயார் லட்சுமி அம்மா வயது 58. ராஜசேகரின் தந்தை ஓராண்டுக்கு முன்பு இறந்து விட்டார். இவர்களுக்கு 2 மகன்களும் உண்டு. ராஜசேகர் அந்த ஊர்ல நல்ல ஒரு கௌரவமா ஒரு மான மரியாதையோட அழகையா வாழ்ந்துட்டு இருந்தாரு. நெல் அறுவடை எந்திரம் வச்சிருக்காருனாக்கா பாருங்க. அவருடைய வேலை விஷயமாக அவருடைய தொழில் விஷயமாக என்னன்னாக்கா அடிக்கடி அவர் வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் போவாரு. ஏன்னா இந்த பேடி ஹார்வெஸ்டர் இந்த மிஷின் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வருஷம் முழுக்க வேலை இருக்காது. நம்ம தமிழ்நாட்டுல வெளி மாநிலங்களுக்கு போனா அந்தந்த சீசன் மாதிரி வெளி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அறுவடைக்காக கூப்பிடுவாங்க. அதுக்காக அவங்க போனாருனாக்கா அங்கேயே தங்கி இருந்து அறுவடை காலம் முடிஞ்சோன்னா போவாரு. அங்கேயே தங்கி இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருவாரு. ஸோ அப்படி போனாருனாக்கா ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிடுவாரு. அவர் பொழப்புக்காக குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணுமே நாடுக்காக சம்பாதிக்கணுமே அப்படின்றதுக்காக அவர் ஊரை விட்டு போய் மண்ணை விட்டு போய் சொந்த மண்ணை விட்டு போய் வெளி மாநிலங்கள்லாம் போய் டே நைட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு நோய்பட்டு நோக்கப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடகராசிக்காரம்மா ஆயுள் நட்சத்திரக்காரம்மா அமுல் 38 வயது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய கணவரின் வயதை ஒத்த 42 வயதான சரவணன் என்பவரோட ஒரு கள்ளக்காதல் ஏற்பட்டுருச்சு. அது எப்படி ஏற்பட்டுச்சு, ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம விவரிக்க முடியாது, விடாவரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கள்ளக்காதலுக்கு எதுவுமே கிடையாது. இதுல வேற பாத்தீங்கன்னா கட்டின தாலி கட்டிய கணவன் பாத்தீங்கன்னாக்கா வீட்லயே கிடையாது. அவரு வேற விஷயமா பிறப்பு விஷயமா அடிக்கடி ஊருக்கு வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. மாமியாரும் வயசானவங்க, பசங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆனவங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு மணிக்கு பொழுது வண்ணமா இந்த கள்ளக்காதல் டெவலப் ஆகி அவங்களுக்குள்ள நல்லா ஒரு சந்தோஷமா ஒரு இன்பமாக ஒரு சிற்றின்பமாக அந்த போயிட்டு வந்திருக்கு. இது என்ன அப்படின்னாக்கா இந்த அம்மா அம்மா 38 வயசுக்காரமா பாத்தீங்கன்னா கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரமா. அவரு கள்ளக்காதல் சார 42 வயசுக்காரர் பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசி 3 நட்சத்திரம். இது எப்படி சார் ஒரு பேப்பர்ல நியூஸை வச்சு நீங்க பேப்பர் நியூஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் கிளாரிபிகேஷன் பண்றீங்க? நீங்க ஒரு ஜோதிட ஆராய்ச்சி அதன் மூலமா இவங்க இந்த ஸ்டார் இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்றீங்க. அது எப்படி இப்ப இவங்க கள்ளக்காதல் சரவணன் 3 நட்சத்திரம் தான் இருப்பாரு, இல்ல இந்த அம்மா ஆயுள் நட்சத்திரம் கடகராசியா தான் இருப்பாங்க அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நடக்கிற கிரக சஞ்சார நிலைமைகள் அந்த கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு பிளானட்டரி சிச்சுவேஷன் பிளானட்டரி பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மீனராசியில சந்திரன், ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், கூடவே ராகு பகவான். ராகு பகவானுக்கு சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடு. குரு 3ஆம் இடத்துல இருக்காரு ரிஷபத்துல. செவ்வாய் நீச்ச படத்துல கடகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கடகத்துல பாயிண்ட் 7 என்ற களத்திர ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் 7 என்ற களத்திர ஸ்தானம் சொன்னாக்கா அன்னைக்கு நடக்கிற கோச்சார ரீதியான கிரக அமைப்புகள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் போது அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம ஒரு சாதாரணமா சராசரியா போயிட்டு இருக்கிற ஒரு மேட்டரை ஒரு அசாதாரணமா ஒரு அப்நார்மலா ஒரு விபரீதமா ஒரு நாள் மாத்துது அப்படின்னும் போது அந்த நாளுக்குரிய கிரக பொசிஷன் தான், அந்த நாளுக்குரிய கட்டம் தான் அன்னைக்கு ஜாதக கட்டம் தான் அவனுக்கு பேசுது. பாக்கிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் புதன் பகவான் 9ஆம் இடத்துல, லாபத்துல சுக்கிர பகவான் தச்சுன்னு உட்காந்துட்டாரு. 12ஆம் இடத்துல சனி பகவான். கடகத்துக்கு அஷ்டம சனி. தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல சனி பகவான். ஆனா தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. சோ இந்த பொசிஷன் அப்படின்போது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது 10ஆம் தேதி காலையில அதிகாலையில அந்த அம்மாவை தூக்குல தொங்க விடுறாங்க. யார? லட்சுமி அம்மாவை. ஏன் தொங்க விடுறாங்க? கள்ளக்காதலர்கள் இருவரும் கடகராசி அமுல் என்கின்ற ஆயுள் நட்சத்திரக்காரமாவும் சரவணன் என்கின்ற 42 வயசு 3 நட்சத்திரக்காரன் தனுசு ராசிக்காரன்
கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறத, கொஞ்சம் எசகு பிசகா இருக்கிறத, ஏடாகூடமா இருக்கிறத அந்த அம்மா பாத்துட்டாங்க. ஆல்ரெடி அரசியல் புரிசுல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா வந்து ஜாடமுறையா பேசுறாங்க எடுக்கிறாங்க. அப்பதான் வந்து இவங்க நம்பல. ஏன்னா தன்னுடைய மருமக மேல ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க. இல்ல 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 அவ வந்து ஒரு ஒரு ரோஷம் உள்ளவ, மான மரியாதை பாக்குறவ, அந்த மாதிரினா வந்து ஒரு தப்பு வேலை திருட்டு வேலைதான் பண்ண மாட்டா, நீங்க மானத்தோட வாங்க ஒரு கவர்மெண்ட் பரம்பராவ அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை வந்து பொய்யாக்குற மாதிரி அவங்க வந்து விவசாய வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, 58 வயசுலயும் முடியாத வயசுலயும் வந்து பூமிக்கு பாரமா இருக்கக்கூடாது, வீட்டுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்றதா தன்னால முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஏதோ வேலைக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க. அன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு எசகு பசங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, திரும்பி வந்திருக்காங்க. பார்த்தாக்கா இங்க வந்து அமுல் சரவணன் 2 பேருமே வந்து ஏராளமான சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அவங்க வந்து ஒரு வயசானவங்க, ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்க. சரவணனை வந்து விரட்டி விட்டு, சத்தம் போட்டு விரட்டி விட்டு, நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நடக்கிறது வேற மாதிரி ஆயிடுப்பா, கிளம்புப்பா, இதோட விஷயத்த முடிச்சுக்கோ, இதுக்கு மேல ஏதாவது மறுபடியும் உன்னை பார்த்தாங்க அப்படின்னாக்கா, நீ டச்ல இருந்தனாக்கா, தொடர்புல இருந்தீங்கன்னாக்கா வேற மாதிரி போயிடும், ஒழுங்கு முடியாம மான மரியாதை இதோட இன்னையோட இந்த வேலை இன்னும் ஏறாவோட வேலைனா இந்த சின்ன பூச்சி சின்னசாமி வேலைனா வந்து கட் பண்ணிக்க அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. மருமகளுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இது அப்படியே நடந்திருந்தா, கண்டினியூ ஆயிருந்தா, அவங்க சொன்ன மாதிரி கண்டினியூ ஆயிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆன்ம காலம் பான்மை வாங்கி சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பழமொழிதான் சும்மா சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி செல்போன்ல வந்து நிக்குது. செல்போன் ஒண்ணு இருந்ததுன்னா போதும், உலகத்துல வந்து எந்த மூலைக்கு எங்க வேணா யார வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உலகத்துல எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு இவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 தெரு தள்ளி இருக்கிற கள்ளக்காதலன் சரவணன்ட்ட பேசுறது இவங்களுக்கு பிரச்சனையா, இல்ல சரவணன் தான் கள்ளக்காதலி அமுல்கிட்ட பேசுறது பிரச்சனையா? யாரும் மரியாதை நேரத்துல அவங்க 2 பேரும் போன்ல பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் நேர்ல மீட் பண்ணிருக்காங்க. இந்தம்மா கண்குத்தி பண்ணா 24 மணி நேரமும் மருமகள் கூட இருக்க முடியுமா? பிள்ளைக்கு சொல்லலாம் அப்படின்னாக்கா அவன் தான் வேற விஷயமா வந்து வெளிமாநிலத்துக்கு போயிருக்கிறான் வண்டியை எடுத்துக்கின்னு. நம்ம போன் போட்டு சொல்லி அவங்க வேலை மனசு அப்செட் ஆகி அதெல்லாம் வந்து மனசு கஷ்டத்தோட இருப்பான், அந்த வேலையை சரியா செய்ய முடியாத தவிப்பானே, அதெல்லாம் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், அதுக்குள்ள இருந்து கொஞ்சம் அப்படியே திரும்பிடுச்சுன்னா விட்டுறலாம், ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட அந்த மாதிரி நினைச்சு அப்படியே வந்திருக்காங்க. இதை இவங்க பார்த்தாங்க. ஆய்வு நட்சத்திரம் அமுலும் பார்த்தது, 3 நட்சத்திரம் தனுஷும் பார்த்தது, சரவணனும் பார்த்தாரு. ஓகே ஓகே இதை வந்து இது விட்டு வைக்க கூடாது. தனுசு ராசி பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்ட ராசி தனுசு ராசி. ஆனா இப்ப நடக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னாக்கா அப்படி இருக்கு. கடக ராசி மட்டும் என்ன, எம்பெருமான் ராமபுரான் அவதரித்த ராசியாச்சே, அவரும் கடகராசி தானே. சோ 2 ராசியுமே நல்ல ஒரு காம்பினேஷன் தான். இந்த கடகராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு, ஒரு அட்ராக்ஷன் உண்டு, வசிய பொருத்தம் உண்டு, ஒரு மிஸ்மரைஸ் ஆகிடுவாங்க. புருஷன்கிட்ட கிடைக்காத ஏதோ ஒண்ணு வந்து கள்ளக்காதல்கிட்ட கிடைக்குதுன்னு தான் இந்த அம்மா வந்திருக்காங்க. இவருக்கு என்னன்னாக்கா வந்து நட்பா வந்து கள்ளக்காதல் ஆயிடுச்சு. ஆனா வந்து இவங்களை குறை சொல்றதா இல்ல அந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகளை, அன்னைக்கு நடந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகளை குறை சொல்றதா அப்படின்றதுனா ஒரு பெரிய ஒரு ரிசர்ச். ஆனா இவங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே அமலுக்கும் சரி சரவணனுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து ஒரு கொலையை பண்ணி உள்ள போகணுன்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த அமைப்பை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு மேட்ரு பாத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து கோச்சாரங்கள்ல இருக்கு. அந்த கோச்சாரம் என்கின்ற டே டு டே லைஃப்ல இருக்கு. அன்றைய கிரக சஞ்சார நிலைமைகளை வச்சு காலை என்ன பண்ணாங்க, வேணாம் எதுக்கு பையன் வந்தவொடனே ராஜசேகர் வந்தவொடனே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிச்சிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்திலேயே அவங்க கதையை முடிச்சு தூக்குல தொண்ணு விட்டுருக்காங்க. ஒரு தற்கொலை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்கல, மனசு அறுக்குது. 35 தண்ணி குடிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு சாதாரணமா தப்பிச்சு போயிட முடியுமா? படுத்த தூக்கம் வருமா? நிம்மதியா சோறு திங்க முடியுமா? முடியல. பார்த்தாங்க. இதுல வந்து அமலுக்கு உதவியா அவங்களோட தோழி ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அம்மா பாரதின்ற ஒரு தோழி ஒரு லேடி இருக்கு. அவங்களும் சேர்ந்து சரவணனும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து 3 பேருமா சேர்ந்து தொங்க விட்டு அதுக்கப்புறம் செஞ்ச தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணி எப்படி இருந்தாலும் மாட்டிக்குவோம், மனசு வர கேட்கல அப்படின்ட்டு அவங்களே போயிட்டு நெரும்பூர் விஓட்ட போயிட்டு சரண்டர் ஆகி மேட்டரை சொன்னோன்னே அவர் திருக்கழுகுன்றம் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வர வச்சிட்டாரு. கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இன்ட்ராகேஷன்ஸ் கோயிங் ஆன். அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிட ரீதியா நம்ம வந்து அவசரம் 6000. அஸ்ட்ராலஜிக்கலா பார்க்கும்போது கடகராசி 38 வயசு ஆயுள் நட்சத்திரக்காரி தொட்டு தாலி கண்ண கணவன் அம்மாவையே
போட்டு தள்ளி தூக்குல தொங்க விட்டது. கள்ளக்காதல் போதையாளா இல்லை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அஷ்டமத்து சனியின் பாதிப்பாளா? கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரி அம்சமா இருந்தாலும் இல்லைனாலும், காமாலையை வீசினாலும் வீசலைனாலும் தானாவே வந்து மாட்டிக்குவானே மன்மதனோட மச்சான் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரன். அவன் தலையெழுத்து இப்ப அப்படி இருக்கு. சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவானோட எஃபெக்ட் இதெல்லாம். அதோட தனுசு மூலக்காரனுக்கு 4ல ராகு, 10ல கேது, 6ல குரு, 8ல செவ்வாய், அதோட 2ல சுக்கிரன் போதே சுதாரிச்சிருக்கணும். ஆனா சொக்க வைக்கிற மேற்படி கிரக அமைப்பு கடகம் ஆயுள் நட்சத்திரக்காரி வசியத்தினால கள்ளக்காதல் காமக்காதல் போதையில மிதக்க விட்டு ஆட விட்டு தள்ளாட விட்டு கொலையும் பண்ண வச்சு பேரை கெடுத்து கம்பி என்ன வச்சுது. கள்ளக்காதலி ஆயுள் நட்சத்திரக்காரி மாற்றான் தோட்டது மல்லிகையாக இருந்தாலும் மாற்றான் தோட்டது மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதற்கேற்ப மல்லிகையிடம் மனமயங்கி நதி கலங்கி சித்தம் மயங்கி மல்லிகையே சரணாகதி என்றிருந்த மூல நட்சத்திரக்காரனுக்கு வேலையே பயிரை மீந்த கதையாக மல்லிகையே மாமியாரை போட்டு தள்ளியதால், இன்பத்துக்கு இடையூறாக இருந்ததால், கூட்டாளி வேலை பார்த்ததால் இருவருமே கம்பி எண்ணி அரசாங்க களி வென்று கொண்டு இருக்கின்றனரே. சோ கடந்த 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை வந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யத்துக்கும் மூலத்துக்கும் ஆப்பு வைத்தது. அதுதான் குற்றமே தண்டனை. ஒரு குற்றம் பண்ணிட்டா அது எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. நினைக்கவே முடியாது. செஞ்ச குற்றமே அறுத்து எடுத்து வறுத்து எடுத்து குத்து புரோட்டா போட்டு மனசை ரணகலப்படுத்திடும். தூக்கம் போயிடும், பசி போயிடும், நிம்மதி போயிடும், ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி ஆயிடும். சனநேர இன்பம், நொடி நேர சிற்றின்பம் எல்லாமே பெரும் துன்பமாக மாறி பெரும் துயரமாக மாறி கம்பி என்றதுக்கும் அரசாங்க கழிதுன்றதுக்கும் வழிவகுத்துரும். கோச்சாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலா பார்த்தாக்கா ஜனனகால ஜாதகத்தை ஆக்டிவேட் செய்யறது கோச்சாரம்னாலும் ஜனனகால ஜாதகத்தை விட கோச்சாரம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அது உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை பிறக்கும் போது நாள் பாக்குறது நட்சத்திரம் பாக்குறது அதெல்லாம் எதுக்கு பாக்குறாங்க? நல்ல நேரத்துல பிறக்கணுமே அப்படின்றா. அந்த நல்ல நேரத்துல பிறந்தாலும் அந்த நல்ல நேரத்தை ஆக்டிவேட் பண்றது கோச்சாரங்களோட தான் இருக்கு. கள்ளக்காதல் கண்ணை கட்டியதே காம போதை, காம போதை கவிங்க வைத்து கம்பி என்ன வைத்ததே. அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த அம்மா அமுல் 38 வயசு, அவங்க யாரோ கிரக சஞ்சார சூழ்நிலைகள்னால அமுலுக்கும் ஒரு கெட்ட பேரு, ஒரு தலைவலித்து இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஆயுதமா தான் இருக்கணும், சரவணன் மூலமா தான் இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் அனலைசேஷன். கோச்சாரத்துல 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல ராகு பகவான் உஷாரா இருக்கும் எத்தனையோ பதிவுக்குள்ள நான் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். இவ்வளவு பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது தன்னுடைய வேலையை காட்ட வேண்டிய நேரத்துல கரெக்டா காட்டிடுச்சு. இதுதான் கோச்சாரம். ஸோ கோச்சாரத்தை அசால்ட்டா எடுத்துக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து ஜாதக சந்தைகளை நிறுத்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன் கரன், மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ.